சளி கரைய எந்த செய்முறையை பயன்படுத்துங்க. நுரையீரல்ல சளி அதிகமா தேங்கிட்டு இருக்கு, மூச்சே விட முடியல, நெஞ்சு சளி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க. செய்முறையை சொல்றேன், கரெக்டா கவனிங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க, 400 ml தண்ணி ஊத்துங்க, ஏலக்காய் ஒன்று போடுங்க, வெத்தலை நடு காம்பு நீக்கிட்டு மேல இருக்கக்கூடிய காம்பு நீக்கிட்டு குட்டி குட்டியா பிச்சு அதில் போட்டுருங்க. கிராம்பு ஒன்று போடுங்க, பட்டை ஒன்று போடுங்க, மிளகு 5 மிளகு தட்டி போட்டுருங்க, இஞ்சி 5 கிராம் தோல் நீக்கிட்டு நல்லா தட்டி போட்டுருங்க, மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுருங்க. 400 ml தண்ணி 200 ml ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அதை இறக்கி வடிகட்டி அது கூட 2 டீஸ்பூன் தேன் ஊத்துங்க. காலையில வெறும் வயிற்றுல குடிங்க. குடிச்ச 10 நிமிஷத்துல நெஞ்சு சளி, மார்பு சளி, நுரையீரல தேங்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா சளியுமே கரைஞ்சி உங்களுக்கு வெளியேறும்.